நம்ம இப்போ பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் வெப்பம். இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன, வெப்பத்தால் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் என்ன தாக்கம் ஏற்படுது, விரிவடைதா சுருங்குதா, இதை பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. பார்த்தோம்னா, சூரிய ஒளி நம்ம உடலின் படும்போது நம்ம வெப்பத்தை உணர்கிறோம். உராய்தல்னா நமது இரு உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்து உராயும் போது அதில் வெப்பம் உருவாகும். அதுதான் உராய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மின்சாரம். மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியே பாயும் போது வெப்ப ஆற்றல் உருவாகிறது. நீர் சூடேற்றி, மின் இஸ்திரி பெட்டி, மின் வெப்பக்கலன் போன்றவை இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்றன. இது இன்பாக்ஸில் மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்பநிலையை நம்ம கண்ணால் பார்க்க முடியுங்களா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. இப்போ பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது அதில் மூலக்கூறுகள் என்ன ஆகுதுங்க, அது மூலக்கூறுகள் அதிர்வு மற்றும் இயக்கத்திற்கு உட்படுது. அதனால் பொருட்களின் வெப்பநிலை உயர்கிறது. எனவே வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கும் ஒரு வகையான ஆற்றல். டயக்ராம் நல்லா பாருங்க. வெப்பப்படுத்துவதற்கு முன் பொருளின் நிலை எப்படி இருக்கு, வெப்பப்படுத்துவதற்கு அப்புறம் பொருளின் நிலை என்ன மாற்றம் அடைஞ்சிருக்குங்க, அதிர்வு மற்றும் இயக்கம் அதில் காணப்படுது. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். அடுத்தது, ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை வெப்பம் என அழைக்கிறோம். வெப்பம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். ஃபஸ்ட்டு வெப்பம் பார்த்தோம், முன்னாடி வெப்பம் பார்த்தோம். பொருளின் இயக்க ஆற்றலை வெப்பம்னு சொல்கிறோம். இப்போ வெப்பநிலை, வெப்பம் வேற வெப்பநிலை வேற. ஒரு பொருளில் எந்த அளவு வெப்பமாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ உள்ளதோ அதை அளவிடக்கூடிய அளவு வெப்பநிலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அதை தவிர வேற என்ன அலகுகள் இருக்குங்க, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்ற அலகுகள் உள்ளன. அடுத்து பாருங்க, நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் கீழே நீர் போச்சுன்னா அது என்ன, பனிக்கட்டியாக மாறிடும். அது எதிர்குறியீட்டால் குறிக்கிறோம். எதிர்குறினா மைனஸ் குறியீட்டால் குறிக்கிறோம். அடுத்து நமது மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இதை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப்பநிலையானது ஒரு பொருளில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன என்பதை குறிக்கிறது அப்படின்னு வெப்பநிலையானது. வெப்பம்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது அந்த பொருள் அதிர்வு மற்றும் இயக்கத்திற்குள்ளாகுது. அதுதான் வெப்பம்னு சொல்கிறோம். வெப்பநிலைனா மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அப்படின்னு சொல்கிறது தான் வெப்பநிலை. பாருங்க, வெப்பநிலையும் வெப்பம் பாயும் திசையும். ஒரு காஃபி கப் எடுத்துக்கிட்டு அதில் அந்த காஃபி கப் சூடாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த காஃபி ஊற்றுறதுக்கு அப்புறம் அந்த காஃபி கப் சூடாகிருதுங்க. அப்போ வெப்பநிலை அந்த காஃபியில் இருக்கிற வெப்பநிலை அந்த டம்ளருக்கும் பரவுது. அதுதான் வெப்பம் அதிகமான பொருள்லேருந்து வெப்பம் குறைவான பொருளுக்கு வெப்பநிலை பரவுது. மாதிரி ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை இரண்டும் வெப்ப தொடர்பில் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்கள் வெப்பநிலை சமமாக இருந்தால், அப்போ காஃபி கப்பு சூடான ஒரு காஃபி கப்பு, அப்படி காஃபியும் ஒரு 50 டிகிரி செல்சியஸ், அந்த காஃபி கப்பு ஒரு 50 டிகிரி செல்சியஸில் சூடாக இருந்துச்சுன்னா அப்போ வெப்பம் பரவாது. இது வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லலாம். இரு பொருள்கள் வெப்ப சமநிலை உள்ள போது வெப்பநிலை மற்றொன்றிற்கு பாதிப்படைவதில்லை. கொடுத்த பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அடுத்தது பார்த்தோன்னா, பொருட்கள் வெப்பப்படுத்தும் பொழுது விரிவடைந்து குளிர்விக்கும் பொழுது சுருக்கமடைகிறது. அவற்றின் நீளம் மற்றும் பரப்பளவு கன அளவு ஏற்படும் மாற்றமானது வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தது. சொல்றாங்கன்னா, ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையுது, குளிர்விக்கும் போது சுருங்குதுங்கிறாங்க. அது பரப்பளவு கன அளவு இதெல்லாம் மாற்றம் ஏற்படும். அது எதை பொறுத்துனா, அது எவ்வளோ நம்ம 100 டிகிரி செல்சியஸில் அதை வெப்பப்படுத்துகிறோமா, 200 டிகிரி செல்சியஸ் தான், அந்த டிகிரி செல்சியஸ்க்கு ஏற்ப அது விரிவடையும். அதோட பரப்பளவு கன அளவுலாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் விரிவடையுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் போது அதன் இரு இரும்பு பாலங்களும் இடைவெளி விட்டு அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அது குளிர்காலத்தில் அந்த தண்டவாளங்கள் சுருங்கும், வெப்ப காலத்தில் விரிவடையும். காலத்தில் தண்டவாளங்கள் விரிவடையும். அதனால தான் அதில் கேப் விட்டு செய்யும் போதே
மேம்பாலங்கள் பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள் வந்து அந்த பாலம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, நம்ம கார்லேயோ அல்லது பைக்லேயோ போனால் வந்து அந்த இடத்துல வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது அந்த இடத்துல வந்து 2 பாலத்தில் வந்து 2 இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வெப்பத்தினால் விரிவடைவதனால். அடுத்து வந்து தடிமனான கண்ணாடி குவளையில் விரிசல். கண்ணாடி வந்து வெப்பத்தை அரிதாக கடத்தும் பொருள் அல்லது கடத்தா பொருள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து கண்ணாடி டம்ளரில் வந்து சூடாக தண்ணியை ஊற்றும் போது அது வெப்பத்தை கடத்தினா அது வந்து விரிவடையும், அது வந்து உடையாது. இது வந்து கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தா பொருள், அதனால வந்து அது உடைஞ்சிருது. வந்து பார்த்தீங்கன்னா சமையல் மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடி அல்லது பைரக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மிக குறைவான அளவு விரிவடைகிறது. அதனால வந்து இது வெப்பப்படுத்தும் போது இது வந்து விரிசல் ஏற்படுவதில்லை. மின்சார கம்பிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வருதுல்ல கரண்ட் கம்பி, அது வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி அது வந்து விரிவடைஞ்சு கீழே அப்படி வளைவாக ஒரு தொய்வாக காணப்படும். அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து அது சுருங்கி ஸ்ட்ரெயிட்டாக காணப்படுங்க. மின்சார கம்பிகள் வந்து வெப்பத்தை கடத்தும் பொருள், அதனால வந்து வெயில் காலத்தில் அதிக அளவு வெப்பத்தை எடுத்துக்கொண்டு அது விரிவடைகிறது, அதனால தொய்வாக காணப்படுது. இதோட இந்த லெசன் முடியுதுங்க. இந்த லெசன் பற்றி குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ வந்து மனிதனின் சராசரி உடலின் வெப்பநிலை வந்து 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து வந்து வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொருள் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். அடுத்து வெப்பநிலை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொருள் வெப்பமாக இருக்கா அல்லது குளிர்வாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அளக்கிற அளவீடுகள் பேர் தான் வெப்பநிலை. வெப்பநிலையின் அலகு கெல்வின், எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை அலகிறதுக்கு வேறு அலகுகள் இருக்குது. அது என்னங்க, ஃபாரன்ஹீட் மற்றும் டிகிரி செல்சியஸ். புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் ஆன்சர் வந்து வேகமாக நகர தொடங்கும். அடுத்தது வெப்பத்தின் அலகு ஜூல். அடுத்து வந்து 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் நீரின் வெப்பநிலை ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். ஏன்னா 50 டிகிரி செல்சியஸ் வந்து 30 டிகிரி செல்சியஸை நோக்கி அதோட மூலக்கூறுகள் நகரும். அதனால 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு நீர் நிரம்பிய முகவையில் போடும்போது வெப்பமானது என்ன ஆகுங்க, இரும்பு குண்டிலிருந்து நீருக்கு அல்லது நீரில் இரும்பு குண்டிற்கு மாறாது. சாரிங்க, நான் ஆப்ஷன் ஏ குடிச்சிருக்கேன், அது தவறானது. ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. வெப்பம் டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு பரவும்னா உயர் வெப்ப பொருளிலிருந்து குறைவான வெப்ப பொருளுக்கு பரவும். சூடான நிலையானது டேஸ் கொண்டு கணக்கிடப்படுகிறதுனா வெப்பநிலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருட்கள் விரிவடையும் மற்றும் குளிர்வான பொருட்கள் சுருங்கும். 2 பொருட்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன. அடுத்து வந்து சரியா தவறா. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். கரெக்டு. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும். தவறுங்க. நீர் வந்து வெப்பப்படுத்தும் போது மட்டும்தான் நீராவி வெளியேறும். நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் வந்து நீர் வந்து குளிரும். வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானதுன்னா அது தவறானது. போரோசிலிகேட் கண்ணாடியால் வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது. கரெக்டு தான். வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினால் பெற்றுள்ளன அப்படின்னா தவறு. வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். அடுத்து பொறுத்துக. வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின், வெப்பச்சமநிலை, வெப்ப பரிமாற்றம் இல்லை, பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின், பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம், சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. இதோட இந்த லெசன் முடிஞ்சுங்க. அடுத்த லெசனில் சந்திக்கலாம்.